அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா பொடுகு. இதற்கு முந்தைய பகுதியில் தோல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். இன்றைய தலைப்பு என்னென்னா பொடுகு. பொடுகு ஒரு தீராத நோயாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தீர்க்கக்கூடிய நோயாக நாம் இன்றைக்கி மாற்றிடலாம். அது எப்படிங்க தீராத நோயில் தீர்ப்பீங்கன்னா தீர்க்க முடியும். இதில் 2 விதமான தீர்வுகளை நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒன்று உள்ள அப்புறம் வெளியில், உள்ளும் புறணும் 2 விதமாகவும் நம்ம இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அப்போ தான் முழுமை பெறும். ஒரு விதமாக கொடுத்தா சரியாக வராது. அதனால் சொல்ல வரோம். அதனால் இந்த காய்கறி வைத்தியத்தில் இதுக்கு என்ன ஒரு தீர்வுங்கிறது இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அடிப்படையாக இந்த சொல்லக்கூடிய இந்த ஏன் வருது, இந்த பொடுகு ஏன் வருது அப்படிங்கிறப்ப இது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு ஊட்டச்சத்தினுடைய பற்றாக்குறை. தோல் பாதிக்கப்பட்டு தான் அந்த செதிலாக குட்டி குட்டியாக வர்றது. அது போக இன்னொரு முக்கியமான கருத்தில் வைக்க வேண்டிய விஷயம் உடம்பினுடைய சுரப்பிகள், அதாவது சளிசவ்வு படலம் மற்றும் சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பி மண்டலம், இது ரெண்டுமே பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். மற்ற நோய் அறிகுறிகளாகவும் வரலாம், செரிமானத்திலையும் வரலாம். ஆனாலும் இதில் ஏன் வருது அப்படின்னா அவங்கவுங்களுக்கு எங்கெங்கே ரோகம் வருதோ அதை வர வேண்டியது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா அப்படி சத்தமாக ஒரு 4 வீட்டுக்கு தள்ளி கேட்குற அளவுக்கு ஒரு ஏப்பம்னு வச்சுக்கோங்க. அதனால் அவர் எந்த கல்யாணத்துக்கோ எந்த விசேஷத்துக்கோ கலந்துக்க மாட்டார். இவர் விடுற ஏப்பத்தில் மொத்த பேர் அப்படி ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. அதனால் பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்காமல் வீட்டிலே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர் ஏப்பம் விடுறது. அதனால் அவருடைய வாழ்க்கையே ரொம்ப நிலை குலைஞ்சி போயிடுச்சு. வயசாக இதெல்லாம் அதிகமாகி அவர் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரி, அவர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கருத்து என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ வெண்டைக்காயும் கோவக்காயும் சாப்பிட சொன்னோம். இந்த 2 தான், காலை பிற்பகல் இரவு 3 நேரமும் 4 வெண்டைக்காய் 4 கோவக்காய் எடுத்துக்க சொன்னோம். தொடர்ச்சியாக 2 மாதம் சாப்பிட்டதில் அவருக்கு அந்த ஏப்பமே இல்லை. மொத்தமாக அது எங்கே போச்சுன்னே இதில் காணாமல் போயிடுச்சு. இதைய தெரிஞ்சு இவங்க வசிக்கிற இது பெங்களூரில் நம்மக்கிட்ட ஃபோன் மூலயமா தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்டார், வைத்தியத்துக்கு கேட்டார். நம்மளும் அதே மாதிரி தீர்வும் சொல்லியாச்சு. ஃபோனில் கேட்டே இவர் 2 மாதத்துலேயே சரிப்படுத்திட்டாரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வேன் பிடிச்சி அதில் ஒரு 12 பேர் ஏறி மொத்த குடும்பமாக அவங்க சுற்றம் சூழ நம்மளை பார்த்துட்டு போனாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் ஒரு கோவக்காய் எப்பேற்பட்ட வேலையை செய்யும் அப்படின்னா எத்தனை வருடங்களாக இருந்த அந்த கேஸை உடச்சி சரி பண்ணிடுச்சு. இது ஏன் இந்த சமயத்தை இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன்னா, அப்போ தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சளிசவ்வு படலம் இது 2ம் எங்கே இருக்குன்னா உடம்பு ஃபுல்லாக இருக்குது. செரிமான மண்டலத்துலேயும் இருக்குது, தலையில் இருக்குது, காலில் இருக்குது, கையில் இருக்குது, வயிற்றில் இருக்குது, நெஞ்சு பகுதியில் எல்லா இடத்துலையுமே தோலோடு சேர்ந்து சளிசவ்வு படலம் 2மே சேர்ந்து தான் இயங்கிட்டுருக்கு. அப்போ 2ற்கும் ஒரு தீர்வு கொடுக்கும் பட்சத்தில் அருமையான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இப்போ இது என்ன சொல்ல வரோன்னா, அப்போ பொடுகுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, இப்போ அதே தீர்வை தான் இப்போவும் இதுக்கும் சொல்ல போகிறோம். வெண்டைக்காயும் கோவக்காயும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அதுவும் சேர்ந்து குணமாகும். அப்போ பார்த்துக்கோங்க, வெண்டைக்காய் கோவா எவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்ட விஷயமா இருக்குது. இந்த வெண்டைக்காய் கோவக்காய் காம்பினேஷனே ரொம்ப தனித்துவமானது. அதிகப்படியான ஒரு பலனை நமக்கு கொடுக்குது குறைந்த காலகட்டத்தில். இது இப்படியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, மென்று சாப்பிட்றது ஒரு முறை. இது கூட கொத்தவரங்காய் நம்ம சொன்னதுனால கொத்தவரங்காயை அரைச்சி குடிக்கலாம், அல்ல அதையும் மென்று சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ கொத்தவரங்காய், கோவக்காய், வெண்டைக்காய் 3ஐயும் இணைந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இந்த பொடுகு தொல்லையிலேருந்து வெளியில் வரலாம். இன்னொன்று இந்த கொத்தவரங்காயை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா அப்படியே ஒரு நுரையாக வரும். கிட்டத்தட்ட அது ஒரு ஷாம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
நேச்சுரல் ஷாம்பு என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் தான். நீங்கள் அரைச்சி பாருங்கள், ஒரு நுர மாதிரி வரும். அதை வந்து நம்ம வந்து பாடி லோஷனாகவும் ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான இயற்கையான ஒரு தீர்வு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை தலைக்கு தேய்ச்சிக்கிறப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த முடிக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு தேவையான ஆற்றலும் பலமும் கொடுக்கும். அப்போ நம்ம நினச்சிட்ருக்குற தலைக்கு என்ன தேய்ச்சிக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம நினைக்கிறோம் ஏதோ முடி வளர்கிறதுக்குன்னு. அப்படி கிடையாது. முடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மூளையினுடைய திசுக்கள், மூளையை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்க்கிறோம். அப்போ அந்த மண்டை ஓடு எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய தோல் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, நரம்பு முடிச்சுகளுடைய முனை எந்த அளவுக்கு பலமாக இருக்குதோ அதை பொறுத்த நம்மளுடைய மூளைத்திறன் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்போ தலையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தலையாய கடமை. அதனால தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் தலைக்கு. உலகத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கான்னா அதிகபட்சம் இல்லை, இங்கே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் புரிஞ்சிட்ருக்குறாங்க இந்த தலையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலப்போக்கில் அது வந்து ஒரு அநாகரிகமாச்சு. அதனால் எத்தனை சுரப்பிகள் சார்ந்த எத்தனை தலை சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுன்னு கணக்கெலாம் வந்துடுச்சு. இப்போ மீண்டும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கிறாங்க, எண்ணெய் தேய்ச்சிக்க பழகிறாங்க. இப்போது நம்ம சொன்ன ஷாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வாக வந்து இந்த கொத்தவரங்காய் சொன்னோம். அதே மாதிரி வெண்டைக்காயை ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தலைக்கு தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் கண்டிஷ்னர். ஷாம்பு கண்டிஷனர் எது அப்படின்னா கொத்தவரங்காயும் வெண்டைக்காயும். இதை போட்டு நீங்கள் குளித்து பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு நல்ல தீர்வு. கொத்தவரங்காயை அரைச்சி தலைக்கு ஷாம்புவை தேய்ச்சிக்கிட்டு வெண்டைக்காயும் பண்ணலாம். அல்லது ஒரு நாள் கொத்தவரங்காய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெண்டைக்காய் பண்ணலாம். நேரம் இருந்துன்னா ரெண்டையும் ஒரே நாளே பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கொத்தவரங்காய் அரைக்கிறப்போ கோவக்காயும் சேர்த்து அரைச்சி அது கூடையும் சேர்ந்து பயன்படுத்தினோன்னா இந்த ஒரு பொடுகுக்கு ரொம்ப நல்ல தீர்வுன்னு சொல்லலாம். ஸோ பொடுகு பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனை தான். அதை நம்ம சரியான முறையில் கையாளலைன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ பொடுகு பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனை தான். அதை நம்ம சரியான முறையில் கையாளலைன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 காம்பினேஷன் கொத்தவரங்காய், கோவக்காய், வெண்டைக்காய், அதுலேயும் குறிப்பாக வெண்டைக்காய் கோவக்காங்கிற காம்பினேஷன் கலவை வந்து மிகச்சிறந்ததுன்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பொடுகுக்கு சொன்னார், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க உங்களுக்கு இன்னும் பல நோய்கள் வந்து உங்களை விட்டு போயிடுது. இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து ஒரு தீர்வு சொல்கிறோம், ஆனால் அந்த காய் வந்து அதுக்காக மட்டும் வேலை செய்யலை. எத்தனை தீர்வுகளுக்கு எத்தனை விழிப்புணர்வு நம்ம ஒவ்வொரு கருத்து சொல்கிறோம், எல்லாத்துக்கும் சேர்ந்தானே கேட்குது. அப்போ ஒவ்வொரு காயும் பார்த்தா 200, 300, 500 தீர்வுகள் வந்து அது ஒன்றே பண்ணும். இப்போ 3 காய் சொல்லியிருக்கிறோன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ தீர்வுகளாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் குறிப்பாக வந்து ஒரு தலைப்புன்னு வரப்போ தலைப்பு வச்சு பொருத்தமாக பேசணுங்கிறதுனால இதை சொல்லிகிட்ருக்கு. ஆக பொடுகை வந்து இப்படி நம்ம சரியான முறையில் கையாளலாம். இன்னொரு வந்து எந்த அளவுக்கு வந்து கசப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கசப்புத்தன்மை வெளிப்புறத்தில் பயன்படுத்துறது. இப்போ வேப்பெண்ணெய், பாவக்காய், பீர்க்கங்காய், கோவக்காயே ரொம்ப கசப்பான கோவக்காய், கொடிக்காயிலெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது இதெல்லாம் கூட தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம். அப்போது அந்த கசப்பு ஏற 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 அது வந்து தானாகவே அந்த பொடுகுலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். இயற்கையாகவே அதை அரைச்சி போட்டுக்கலாம், அப்படியும் செய்யலாம். அப்படி செய்தும் நிறைய நல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இனிமேலும் நடக்கும். ஸோ பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னா, தோல் அப்படின்னாலே அதற்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சுவை வந்து கசப்பு. இப்போ கசப்பு கொடுக்காத வரைக்குமே தோலில் இருக்கக்கூடிய கிருமிகளை பெரிய அளவில் நம்ம வெற்றி கொள்ள முடியாது. அந்த கிருமிகளை அழிப்பதற்கு கசப்பு வேணும். கசப்பு, காரம் இது ரெண்டுமே வந்து ஒரு சரியான ஒரு கலவைன்னு சொல்லலாம். அதுலேயும் கசப்பு தான் வந்து அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு தான் இருக்குது. கோவக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கொத்தவரங்காய் வந்து ஒரு ஷாம்புவாக வேலை செய்யும்.
வெண்டைக்காய் வந்து கண்டிஷனராக வேலை செய்யுது, இந்த கோவக்காய் வந்து கிருமி நாசினியாக வேலை செய்யுது. ஆக மொத்தம் இந்த 3 சேர்ந்து எடுக்கிறப்போ ஒரு முழுமையான தீர்வாக நம்ம பார்க்கலாம். இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உடல் ரீதியாக எடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ளார, இன்னொன்று வந்து வெளிப்புறமாகவும் பயன்படுத்தலாம். அப்போ ஒன்று பாருங்கள், இந்த வெண்டைக்காவனுடைய அந்த வழுவழுப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழுவழுப்பு தன்மை வந்து ஒரு சிறந்த கண்டிஷனர்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து உடம்புல சுரப்பி இருக்குது பார்த்தீங்களா, சுரப்பிகள், அந்த செபாக்கஸ் கிளாண்ட், அது அந்த முடிக்கு அடியில் இருக்கக்கூடிய சுரப்பிகளை நல்ல விதமாக பராமரிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயோடைய மகிமை வந்து ரொம்பவுமே அபாரமானது. அதில் அந்த தலைக்கு அது தலையில் ஊற வச்சு இதை பண்ணுறப்போ, வெண்டைக்காயை வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ஹேர் கண்டிஷனராக பயன்படுத்த முடியும். அதை வந்து உடம்புக்கு மேலுக்கும் பயன்படுத்தலாம். வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியை கீழே ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு கொஞ்ச நேரம் நனைச்சிருக்கலாம். வெண்டைக்காய் தண்ணியில் குளிக்கலாம், தலைக்கு தேய்ச்சிக்கலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கோவக்காய் அரைச்சி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீழே ஒரு பாத்திரத்தில் போட்டு காலை அதில் வச்சுக்கலாம். கோவக்காய் கொத்தவரங்காய் அரைச்சி அதில் இந்த வெண்டைக்காய் தண்ணியும் போட்டு மொத்தமாகவும் கலந்து காலை வச்சுக்கலாம். என்னங்க இப்படிலாம் வைத்தியமானா இப்படி தாங்க, எங்கள் வாய் வழியாக போய் ஒரு திசுக்கு போய் சேருது. ஏன் வெளிப்புறத்துலேயும் அதை பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்தலாமே. பயன்படுத்தக்கூடாதுன்னு எதுவும் விதிகள் கிடையாது. பயன்படுத்தி பார்த்துட்டு தான் நம்ம இதை சொல்லிகிட்ருக்குறோம். அதுவும் ஒரு சிறந்த மருத்துவம் தான். வெளிப்புறத்துலேயும் இதை செய்ய முடியும். எந்த அளவுக்கு காலில் வந்து பாதிப்பு இருக்குதோ அந்த கால் பாதிப்பு உச்சந்தலை வரைக்கும் போகும். அதே மாதிரி தலையில் இருக்கிற பாதிப்பு கால் உள்ளங்கால் வரைக்கும் வரும். ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வாகுது. அதே மாதிரி நம்முடைய ஆசன வாய் பாருங்கள், ஒன்று கால் தலை, அப்புறம் ஆசனவாய். ஆசனவாயிலையும் வந்து சரியான, இது ரெண்டுத்துக்கு மத்திய பகுதி. அப்போ அதையும் சரியான முறையில் பராமரிக்கணும். நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோன்னா, கடுகெண்ணையும் விளக்கெண்ணையும் வாயில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு அப்புறம் முழுங்குங்க. இது எடுக்கிறப்ப அந்த நோய் கிருமிகள் சம்ஹாரம் செய்யும். ஆசன வாயிலையும் வந்து நம்ம எண்ணெய் பசையை அப்ளை பண்ணணும். இரவு தூங்குறப்போ பண்ணுறப்போ நம்மளுடைய உச்சந்தலைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் போகக்கூடிய இரத்த ஓட்டமும் வெப்பமண்டலமும் ஒரே மாதிரி சீராக இருக்கும். அங்கே தான் வந்து தடைப்படுது. மேல் இருக்கக்கூடிய பிராணசக்தி கீழே இருக்கக்கூடிய பிராணசக்தியும் சமநிலை இல்லாமல் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணம் ஆசனவாய் தான். ஆசனவாயை சீர்படுத்திட்டிங்கன்னா மேலும் கீழும் போகக்கூடிய எல்லா விதமான பிராணசக்திகளும் சக்கரங்களும் தடைபடாமல் இருக்கும். என்னங்க இதுக்கு அங்கே போயிட்டீங்க அப்படின்னா, ஆமாம், இதுவும் ஒரு மருத்துவம் தான். உடம்புல வந்து 7 விதமான சக்கரங்கள் இருக்குது, பிராண உடல் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அது ஏதோ தனியாக நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஒரு சிலபஸ் அப்படிலாம் கிடையாது. அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பலவிதமான தீர்வுகள் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, தீர்வும் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதுக்குண்டான வழியை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எதையும் நம்ம உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று வந்து நம்ம பயன்படுத்தி அதில் நலம் பெறலாம். எது பண்ணாலுமே எது செய்தாலுமே வந்து அடிப்படை வந்து காய்கறிகள் தான். காய்கறிகள் மூலமாகத்தான் உடல் ஆரோக்கியம் பெறும். நோய் காலகட்டத்தில் ஒரு அடிப்படையாக இன்னும் கூடுதலாக ஏதாவது ஒரு மருத்துவம் பார்த்துக்கிறது சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காய்கறிகள் வேணும். நோய் வந்தாலும் காய்கறிகள் வேணும். நோய் வராமல் இருக்கிறதுக்கும் காய்கறிகள் வேணும். இதை தவிர்க்க முடியாது. கூடுதலாக வேறு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, 2 விஷயம் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பி மண்டலம், அதாவது நாளமுள்ள சுரப்பி மண்டலம், தோல் மண்டலம், இது 2ம் இணைந்த நிலையில் இருக்கிறது நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா, தோல் திசுக்கள், மேல் தோல் உள் தோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2ஐயும் வந்து இணைக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே வந்து சரியான முறையில் பராமரிப்பு இருந்தால் தான் நமக்கு பாதிப்புக்குள் வராமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த வெண்டைக்காயும் கோவக்காயும் 2ஐயும் சேர்த்து எடுக்க சொன்னது. அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நரம்புகளோடு
ஒத்திணைந்து செயல்பட்டுருக்கு. அப்போ அந்த தோல் ஏற்படக்கூடிய பாதிப்பு நரம்புக்கு போகலாம், நரம்பில் ஏற்பட்ட பாதிப்பு தோலுக்கு வரலாம். இதிலிருந்தும் அது போகலாம், அதிலிருந்தும் இது வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கொத்தவரங்காயும் கோவக்காயும் அதுவும் கூட ஒரு அருமையான கலவை தான். ஸோ இதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கேட்கும்.